லேண்ட் ஆன இடம் கோத்தகிரி. இங்கிருந்து தான் ஊட்டிங்கிற இடம் கண்டுபிடிச்சி ஊட்டியில் போய் ஸ்டோன் ஹவுஸ் கட்டுறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் ஸ்டோன் ஹவுஸ் இது செகண்ட் பில்டிங் ஆர்ட்ஸ் காலேஜ் கலை கல்லூரி ஊட்டியில் அதுதான் நம்ம போய் கண்டுபிடிச்சி அங்கே தான் கட்டியிருக்காங்க. இன்னும் நீலகிரியில் வந்து டீ கல்டிவேஷன், அப்புறம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாமே இவர் தான் அறிமுகப்படுத்துறாருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பழக்குடியிலிருந்து இவர் தான் சார் ஹில் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கே இருக்கிற ஹில் ட்ரிப்ஸு, இருளாசி, வடகாசி, தோடாசி, கோத்தாசி, குடும்பாசி. ஸோ இவங்க தான் பூர்வீகம் இங்கே. ஆனால் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகலைங்க. ஸோ இவர் வந்த பின்னாடி தான் இப்போ இருக்கிற நீலகிரி இருக்கிற காரணம் இவர் தான். நம்ம நீலகிரின்னு தெரிய வர காரணமும் இவர் தான். பெனி குயிக் மாதிரி சார். நீலகிரியின் தந்தைன்னு இவர் தான். அவர் எப்படி முல்லை பெரியார் அணை அந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷராக இருந்து ஒரு கலெக்டராக இருந்து ஒரு ஊரையே டெவலப் பண்ணியிருக்காரு சார். இந்த ஊட்டி லேக் வந்து கோயம்புத்தூர் நீலகிரி ஒரே டிஸ்ட்ரிக்ட். 1868க்கு அப்புறம் தான் பிரிஞ்சிச்சு சார். அதுக்கு முன்னாடி அது கூடயே கம்பைண்டாக இருந்துச்சு. ஸோ இங்கிருந்து ஊட்டிக்கு போய் ஊட்டி லேக் வந்து இவர் கட்டின செகண்ட் பில்டிங் சார். நம்ம ஊட்டி லேக் இருக்கு இல்லைங்களா, நம்ம போட்டிங் போகிற இடம் வந்து இவர் கட்டின செகண்ட் பில்டிங். அந்த லேக் வந்து இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் லேக், நம்ம போட்டிங் போகிற இடம் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் அவர் பீரியடில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா. லேக் இருந்த இடம் ஊட்டி. இந்த இடம் லேக் வந்து இங்கே போயிடுச்சு. இப்போ அவர் கட்டின லேக் வந்து ஆமாங்க, இயற்கையாக இவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக மேன்மேட். அது இன்னும் ஒய்ஃபும் டாட்டரும் இங்கே இறந்துட்டாங்க சார். அவங்களோட கிரேவ்யார்டு வந்து ஊட்டி ஸ்டீஃபன் சர்ச்சில் இருக்குங்க. ஊட்டி ஸ்டீஃபன் சர்ச் கலெக்டரேட் ரூம் வந்து அங்கே இருக்கு, மேலே கலெக்டரேட்டில் இருக்குது அந்த பக்கத்தில். ஸோ நீலகிரிக்கு இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ். அப்போ நீலகிரினா கோத்தகிரி, குன்னூர், கூடலூர், குண்டா, ஊட்டி 5 தாலுக்கு சேர்ந்தது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். இந்த 5க்குமே இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ் அதான் சலிவன் பங்களான்னு சொல்லி இதை சொல்கிறேன். அவர் நினைவு இப்போ கவர்மெண்ட் எடுத்து இவருக்காக ஒரு நினைவகம் ஃபர்ஸ்ட் ஒரு கலெக்டர் வாங்க. நீலகிரியில் வரலாறு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சும்மா ஊட்டி சுற்றிட்டு வந்தால் தெரியாது. ஒரு ஊர் எப்படி ஊராச்சுன்னா ஒன் மேன் ஊட்டி. ஒரே ஒருத்த ஆளாக இருந்து ஒரு ஊரே. அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க சார், நடந்துட்டு குதிரை பல்லாக்கு அப்படி தான் வந்திருக்காங்க. வந்து ரீச் ஆகும்போது இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற கிளைமேட்டு எல்லாம் அவங்க ஒத்து போகவே இது ஒரு ஃபஸ்ட்டு பில்டிங். இந்த பழைய ஸ்ட்ரக்சர் 1900ல். அப்புறம் 2000 இந்த அளவு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 2002 தான் புதுப்பிச்சிருக்காங்க இந்த பில்டிங். நீங்கள் இந்த பழைய ஃபோட்டோ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அது முக்கியமான கிராப்ஸ் வந்து இங்கே வந்து காஃபி, தேயிலை, கேரட்டு, பொட்டாட்டோஸ்லாம் விளைவிக்க முடியுங்கிறது அவங்க சயின்டிஃபிக்காக சொன்னாங்க. அவங்களாம் அவ்வளோ தெரியாமல் இருந்திருக்காங்க. இந்த மண்ணுக்கேற்ற பயிர் எதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பண்ட மாற்று முறை சார். அப்போல்லாம் வாட்டர் சிஸ்டம் அப்போ பொருளை கொடுத்துட்டு இருந்தாங்க, வெளி உலகமே தெரியாமல் இருந்தாங்க. ஸோ இவர் தான் எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து இப்போ முன்னே இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு பாருங்க. ஃபோட்டோஸ் வந்து தென் நோன்னு வச்சுருப்பாங்க, பழசு புதுசு. இன்னும் இவங்களோட 5வது தலைமுறையில் கவர்மெண்ட்டில் வர வச்சுருந்தாங்க சார். இது அவங்களோட 5வது தலைமுறை, 5th ஜெனரேஷன். யூகேல இருக்காங்க ஒரு சரி, அவங்களோட 5th ஜெனரேஷன். புக் செக் பண்ணிட்டு சார். அது ஊட்டி ஹிஸ்ட்ரி, இது சதன் ஹிஸ்ட்ரி. இது வந்து அவங்க பயன்படுத்தினா சேல்ஸுக்கு சேல்ஸ் லோக்கல் பீப்புள் பண்ணுறது, விற்பனைக்கு வச்சுருக்காங்க. பேக் இதெல்லாமே ஊட்டி இருக்கு, கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தினுடைய பெரிய புக்கு 1000. முதலாளி வந்து படுகாசு வழியில்
இது ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு. இவங்க வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொடைக்கானல் வந்து இந்த மலையினுடைய வளர்ச்சி. ಇದು ಈಗ ಆಗಬೇಕು ಅದು ಬರೋ ವಸ್ತು ಬಿಡ್ತೀನೋ ಈಗ ಲೈಬ್ರರಿ ಎಲ್ಲ ಹೋಗಿದ್ದೀರಾ? ಈಗ ಲೈಬ್ರರಿ ದಿನವಾಗ ನಾನು ಇದ್ದೆ ಬಾಸರಪಟ್ಟಣ 10ಕ್ಕೂ 5 ದಿನ ಈಗ ಇದು ಬುಕ್ ಫೇರ್ ಆಗಿತ್ತು. கோத்திரி ಅಲ್ಲಿ ಮುತ್ತಯ್ಯ இந்த செல்லிமான் பில்டிங்கின் ஒரு சிறப்பு என்னன்னா கட்டுமான பணிகள் கீழே வந்து பாருங்க, இது ஃப்ளோர் வந்து கீழே வந்து சிமெண்ட் போட்டுட்டு ஒரு அடிக்கு மேலே இந்த உட்டிலையும் வந்து இந்த தரைத்தளம் அமைச்சிருக்காங்க. இந்த குளிர்ச்சி, வெயில், கோடைக்காலம், பனிக்காலம், மழைக்காலம் எல்லாத்துக்குமே வந்து இது அட்மாஸ்பியர் கண்ட்ரோல் ஆகுமா. இதெல்லாம் வந்து அவங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது அவங்க தான். ஊட்டி மக்கள் இதெல்லாம் பூர்வீக மக்கள். இந்த மலையில் தோட்ட நீலகிரி மாவட்டங்களில் வந்த பூர்வீக மக்களுடைய போட்டோ. இதான் இசைக்கருவிகள். கோடாஸ் மக்கள் வந்து இசை முதல் தான் வந்தது. இப்போ இருக்கிறது இது. அந்த காலத்துல இது தோடாசு. இது கோத்தகிரியில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, கோத்தகிரி சார், குன்னூர் போட்டு. இது நாங்கள் போயிடல பிரதேசத்தில் இப்படி இது அப்படி அந்த கலாச்சாரம்.
இப்போ இந்த வருஷம் பெருசாக கொண்டாடினாங்க காமிச்சாங்க எல்லாம் இது பண்ணி இருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக காமிச்சாங்க. புக்கில் வந்து இருப்பாங்க. இது வந்து அந்த இலையை பறிக்கிறது. பசங்க பின்னாடி போட்டு இலையை எடுத்து அப்படியே பின்னாடி போய் வீசுவாங்க. இவ்வளவு டாக்குமெண்ட் இருந்து கூட இது ஹிஸ்ட்ரியில் சேர்க்க மாட்டாங்க. பாருங்க, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் புக்கில் வந்து எழுத ஒரு ஃபோட்டோ, நீங்கள் எழுதுகிற புக்கில் படுகாவுடைய முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதுலேயே படுகாஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து அந்த புக்கில் சிஸ்டத்திலே கொண்டு சுத்தம் ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் ரெடி பண்ணுற புக்கை நம்ம ஒரு நாள் வந்து எல்லா ஃபோட்டோ Photo எடுத்து எடுத்து நம்ம நான் எங்கெங்கே இருக்குன்னு எடுத்து நம்ம அதை வரலாறு சரி. இதுதான் அந்த ஜோதல். இது இது வந்து இருளா, இது படுகாசு, படுகை விழுது. இப்போ கட்டிட்டு இருக்காங்க பெரிய வயசான பாட்டி எல்லாம். இப்போ தங்கத்தில் போட்டாங்க. தாடியாது அப்போ இதை கட்டி தான் மேரேஜ்